அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி வெள்ளியான நாளை நிச்சயம் நீங்கள் இதை செய்தால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி ஆடி வெள்ளியினுடைய சிறப்பு என்ன, அப்படி என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி வழிபாடா அமைகிறது. அந்த வகை வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகை வழிபாடு செய்தால் வெற்றிகள் வந்து குவியும், வேதனைகள் அகலும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு அந்த அடிப்படையில் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளி தை வெள்ளி தினங்களில் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புத பலன்கள் கைமேல் கிடைக்கும். கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது. ஆடி வெள்ளி என்று இல்லத்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது வாடிய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடையும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் தான் ஆலயங்களில் விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஜோதிக்கே ஜோதி வழிபாடு செய்யும் காலமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது. பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக இம்மாதம் அமைகிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகல இருக்கு. எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன் தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த ஒரு மாதமாதான் இந்த மாதம் அமைகிறது. வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி லட்சுமிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமிக்கு உரிய கோலங்களான தாமரை கோலம், இதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் போன்றவற்றை வரைந்து திருமகளை வரவேற்க வேண்டும். திருமகளை வருக வருக என்று கோலமாவில் எழுதி வைக்கலாம். அதிகாலையில் வீதி கதவை திறக்கும் போது அஷ்டலட்சுமிகளின் பெயரையும் உச்சரித்து வருக வருக என்று சொல்ல வேண்டும். இல்லத்து பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து நடுநாயகமாக விநாயகர் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது நல்லது. அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் முந்தன் அருள் பெற்றுவிட்டால் ஓடுவது உண்மையன்றோ, இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியை மன்றாடி கேட்கின்றோம் வருவாய், இது சமயம் என்று தனலட்சுமிக்குரிய சமய மாலை பாடல்களையும் பாடி வழிபடலாம். லட்சுமிக்கு ஆடி வெள்ளி என்று சமய மாலை பாடி வழிபட்டால் இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வந்து கை கொடுப்பாள் என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அம்பிகையை சக்தி என்று சொல்கிறோம். எந்த காரியத்தையும் செய்யும் போது சக்தி இருந்தால் செய், இல்லையில் சிவனே என்று இரு என்று சான்றோர்கள் சொல்வது வழக்கம். எனவே ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தி எனப்படும் அம்பிகையும் தான். அந்த சக்தியை சாந்த வடிவில் காமாட்சி என்றும், மீனாட்சி என்றும், விஷாலாட்சி என்றும், உண்ணாமலை என்றும், அகிலாண்டேஸ்வரி என்றும், புவனேஸ்வரி என்றும், திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரிய நாயகி, தையல் நாயகி என்று எண்ணற்ற பெயர்களை சூட்டி அந்த இறைவியை வழிபாடு செய்கிறோம். திருக்கடையூரில் அமாவாசை அன்று நிலவை வரவழைத்து அபிராமி பட்டருக்கு அருள் வழங்கியவள் அம்பிகை. ஓம்கார நாயகனின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன், காளியம்மன், பொன்னழகி, கனகதுர்கா, பராசக்தி, திரிசூலி என்றெல்லாம் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள். பச்சை வெற்றிலை துப்பி நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசர் ஆக்கியவர் அம்பிகை. வேல் கேட்ட முருகபெருமானுக்கு சக்தி வேல் கொடுத்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையை நாம் முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்ற நாள் ஆடி வெள்ளியாகும். குடும்ப பிரச்சனை அகலவும், திருமண யோகம் கைகூடவும், அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக நமக்கு வந்து சேரவும் ஆடி மாதத்தில் அம்பிகையை வழிபடுவோம், இன்பங்களை வரவழைத்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்காக வேண்டிக் கொள்ளும் திருநாளாகும். ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும். அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடு. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பலனை பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்புகளை பொறுத்த வரைக்கும் கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை. இது மகாலட்சுமிக்குரிய நாளாக கருதப்படுகிறது. அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளி தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாகும். பொதுவாகவே
வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள் என்பதால இந்த நாளில் சுக்கிரஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வழக்கமாக ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமை வருவது உண்டு. ஆனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஆடி வெள்ளி ஜூலை 18, இரண்டாவது ஆடி வெள்ளி ஜூலை 25, மூன்றாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 1, நான்காவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 8, ஐந்தாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 15. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பதை பார்க்கும்போது, முதல் ஆடி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோவில்களில் தான் நடத்துவார்கள். ஆனால் இதை வீடுகளிலும் எளிமையாக செய்து அம்பிகையின் அருளை பெறலாம். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்துவிளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது. காரணம், குத்துவிளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதாவது குத்துவிளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும், நடுவில் உள்ள தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடியில் உள்ள பிரம்மதேவரும் தங்களின் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் குத்துவிளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்க இருக்கு. விளக்கு பூஜை செய்யும் முறைகளை பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம். இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல் குத்து விளக்கு அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் அதன் மீது குத்து விளக்கு வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும். முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நைவேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு குலதெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த விளக்கை ஏற்றும் வழிபாடு முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, இவற்றை நாம் செய்வதன் மூலமாக முப்பெரும் தேவியர்கள் மற்றும் முப்பெரும் தேவர்களுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். என்ன படைத்து வழிபட வேண்டும் என்று பார்க்கும்போது, குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அக்ஷதை பூக்கள் கொண்டும் அதே போல் அர்ச்சனை செய்யலாம். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம். அம்பிகைக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் ஆகிய மங்கள பொருட்களை படைத்து ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கற்பூர ஆராத்தி, தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் அம்பிகையின் அருள் எப்போதும் கிடைக்கும். ஆடி முதல் நாளில் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளி என்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்கிறது.